ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ரெசிபீஸ். இப்போ பாவக்காய் சிப்ஸ் செய்ய போகிறேன், வாங்க பார்க்கலாம். நான் 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். இதை ஜாரில் போட்டு இப்போ சீவிடுறேன். நைஸாக சீவணும். இந்த ஜார் இல்லைன்னா நீங்கள் பஜ்ஜிக்கு எப்படி நீங்கள் சீவுங்களோ அதை மாதிரி சீவிடுங்க. இப்போ ஒரு பாவக்காய் எடுத்து மேலே வச்சுட்டேன். அதை எப்படி சீவுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நைஸாக சீவிருக்கு. நம்ம கையால் சீவினா கூட அப்படி சீவ முடியாது, எல்லாம் ஒரே ஈவனாக இருக்குது. இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு 4த்தையும் அதில் போட்டுட்டு நல்லா நம்ம பெசரி வச்சிடலாம். எல்லாம் கலந்துட்டு நம்ம 10 நிமிஷம் கழித்து தான் நம்ம எண்ணெயில் போடணும். உப்பு காரம்லாம் நல்லா அந்த பாவக்காயில் நல்லா இறங்கணும். இப்போ எல்லாம் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதை நம்ம பாவக்காயை எடுத்து அதில் போடலாம். நான் 1/2 கிலோ பாவக்காய் வாங்கினேன். அதில் 2 பாவக்காய் மட்டும் நான் சிப்ஸ் போட்டுட்டேன். மீதியை பாவக்காய் தொக்கு பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அதை அடுத்த வீடியோவில் போடுறேன் நான். எண்ணெய் அப்படியே பெசர்ன மாதிரி இருக்குல்ல, பாவக்காயெலாம் சுருங்கினதும் பாருங்கள் எண்ணெய் அதில் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. எண்ணெயில் நம்ம அப்பளம் பொரிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு பாவக்காயை எடுக்கலாம். அப்படி எடுத்தாலும் நல்லா மொறுமொறுன்னு நல்லா தான் வரும். நான் எல்லாத்தையும் ஒரு ட்ரிப்பாக போட்டுட்டேன். ஏன்னாக்கா இந்த பாவக்காயில் உள்ள மசாலாலாம் அந்த எண்ணெயில் இறங்கிடும். திரும்ப நம்ம பாவக்காய் போடையில் அது கருகின வாசனை வரும். அதனால் ஒரு ட்ரிப்பாக நான் போட்டுட்டேன். ஏன்னா இந்த அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சிட்டோம்னா எல்லாமே சவந்து வந்துடும். இந்த பாவக்காய் நம்ம சாம்பார் ரைஸுக்கு, தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். நல்லா பாவக்காய் வத்தல் மாதிரி இருக்கும். பாவக்காய் செஞ்சாலே பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, கசப்பு இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நீங்கள் சிப்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னாக்கா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் கசப்பே இருக்காது. பாவக்காய் நல்லா சவந்து வந்துடுச்சு. அடுப்பை ஸ்லோவாகவே வச்சுருக்கணும், கையில் வைக்கக்கூடாது. இப்போ நல்லா சவந்து வந்துடுச்சு. இந்த பதத்துக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே விட்டோம்னா கருகி போயிடும். பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டான பதத்துக்கு எடுத்தாச்சு. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கடல மாவு கூட போட்டு வறுக்கலாம் சிப்ஸுக்கு, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இவ்வளோ எண்ணெய். இந்த எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம அடுத்தது பாவக்காய் தூக்கு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி பாவக்காய் சிப்ஸ் செஞ்சு சாம்பார் ரைஸுக்கு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.